ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் மில்க், அதாவது மஞ்சள் பால் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த மஞ்சள் பாலை இரவு நேரங்களில் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. லேசான இரும்பல் கோல்டு இருக்கும்போது இந்த மஞ்சள் பாலை தொடர்ந்து குடிச்சு வந்தோம்னா நமக்கு சீக்கிரமே சரியாயிடும். வாங்க இந்த மஞ்சள் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மஞ்சள் பால் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 2 கப் பாலை பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 மிளகை இடித்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே மஞ்சளோட மிளகு சேரும்போது அதனுடைய பலன் பல மடங்கு அதிகமாகும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் சின்னமன் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம், அதே நேரத்தில் உடம்புக்கும் நல்லது. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிறுதீயில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷன் தான், ஆனால் இது சேர்த்தா நமக்கு தொண்டை வலி இரும்பல் இருக்கும்போது இன்னுமே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பால் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து உங்களுக்கு இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். பனங்கல்கண்டு சேர்த்தா ரொம்பவே நல்லது. தேன் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் தேன் சேர்க்கும் போது பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பால் ரொம்பவும் சூடாக குடிக்கக்கூடாது. கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறம்போது குடித்தாதான் ரொம்ப நல்லது. அப்போ தான் தொண்டைக்கு நல்லாயிருக்கும். இரும்பல் கோல்டு சமயத்தில் மட்டும் இல்லைங்க, வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ அடிக்கடி இதை நம்ம குடிச்சிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.